விஜய் வந்தா இது ஒரு பெரிய சேஞ்ச். அது தமிழக வெற்றி கழகம் வாழ்க. we are waiting for a change. all the very best. ஆமா, பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜயால முடியும்ட்டு. பார்க்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி வாழ்த்துக்கள். விஜய் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். அதனால விஜய் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கார் இல்லையா, அதனால விஜய் வந்தால் நல்லது தான். ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். நிறைய விஜய் ஃபேன்க இருக்காங்க, அதனால வந்துட்டு விஜய் வருவாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெறுவார். விஜய்க்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்ன தெரியுமா, விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பித்தார். ஆமாம், அதே மாதிரி கமலஹாசன் முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பித்தார். சரத்குமார் முதலமைச்சர் ஆகணும் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் ஒவ்வொரு நடிகரும் கட்சி ஆரம்பித்தாங்க. அத்தனை பேருமே முதலமைச்சர் ஆகணும்னு எண்ணத்தில் தான் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒருவர் கூட முதலமைச்சர் ஆகலை. நடிகர்கள் எம்ஜிஆரை தவிர்த்து மறுபடியும் இந்த நடிகர் முதலமைச்சர் ஆனது கிடையாது. ஜெயலலிதா அது பொம்பளை, ஆம்பளை அதே கட்சியில் தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், அது தனி ஒருவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகிறது இந்த நடக்கிற காரியம் இல்லை. ப்ரோ, தளபதியோட அரசியல் வருகையை நாங்கள் ரொம்ப வெகு மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் ப்ரோ. நாங்கள் அவரை இது வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தான். இது வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது, ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தான். அது வரது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவர் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம் ப்ரோ. அது முதலமைச்சராக ஆகணும் அதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது ப்ரோ. இது வந்து ஒரு ஃபேக்டாக சொல்லணும்னா, ஒரு ரசிகர்களெல்லாம் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சராக ஆக்குறதுலாம் ஒரு கஷ்டமான விஷயம். எல்லாம் சொல்கிற மாதிரி தான். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஓட் பண்ணி ஒரு தமிழ்நாடே ஒரு வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓட் பண்ணி அவர் வர வச்சாங்கன்னா முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. வந்தது வரவேற்கிறோம். ஆனால் இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுங்க. ஊழலற்ற ஆட்சியெல்லாம் வந்து சான்ஸ் அது வந்து யாருமே பண்ண முடியாது. அது சும்மா பேச்சு. அதெல்லாம் பேசுறது ஊழலற்ற ஆட்சி செய்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறதும் யாராலையும் முடியாத விஷயம். ஏன்னா கூட இருக்கிறவங்களே அது பண்ண முடியாது. இவர் மட்டும் ஒழுங்காக இருந்தாருன்னா எல்லாமே ஒழுங்காக இருக்க முடியாது. அவங்க கூட இருக்கிறவங்களாம் யாருமே ஒழுங்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராலையும் பண்ண முடியாது. அது வந்து சும்மா பேச்சு. அது சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. அது ஜாதி பிரச்சனை, ஊழல், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஊறி போயிட்டாங்க மக்கள், புரியுதுங்களா? அதால் வந்து அவங்களெல்லாம் எடுக்க முடியாது. அவங்கள சுட்டு போட்டால் தான், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் இதில் நெருப்பில் போட்டால் தான் அவங்களாம் திருந்துவாங்க, தவிர வேறு யாரும் திருந்த மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்லிட்டான்னா, நான் சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் எனக்கே அந்த பிரச்சனை வரும். அது இன்னும் கொஞ்ச நாள் போகணும். முதலமைச்சர் ஆகிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி திடீர்னு வந்து எல்லாம்னா எதோ யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது வந்து சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சீட்டோன்னா ஓரளவுக்கு மக்கள் சின்ன பசங்க இருக்கிறதால, ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதால ஓரளவுக்கு ஒரு 10 சீட் ஒன்றா அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. அது நம்மளுக்கு சூப்பர் தான் ப்ரோ. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் தளபதி தான் வருவார், அது தெரிஞ்சு எனக்கு ப்ரோ. பேர்லேயே வெற்றி இதில் ப்ரோ. அதில் 100% நம்மளுக்கு வெற்றி தான் நம்மளுக்கு முக்கியம் ப்ரோ. அதெல்லாம் தட்டி விட்டுருவார் ப்ரோ அவர். அதெல்லாம் பற்றி அவர் பிரச்சனை இல்லை, ஊழலை பற்றியும் அவர் பிரச்சனை இல்லை. அவர் திருநெல்வேலி ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அவர் வீட்டில் வந்து ரைடு போனாங்க. அதுக்கே தமிழ்நாட்டு மக்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் இப்போ கட்சி நீனா சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்களா சொல்லுங்கள் நீங்களே? அவன் தனுஷ் ஃபேன் தான் ப்ரோ. இருந்தாலும் அவன் விஜய் தான் சப்போர்ட் ப்ரோ. 100% வாய்ப்பு ப்ரோ அதுக்கு முதலமைச்சர் ப்ரோ. டெபாசிட் எல்லாம் இழப்பாங்க. விஜயகாந்தே வரல, விஜய் வந்துடுவாரா? அதான் எனக்கு தோணுது ப்ரோ. விஜயகாந்தை ஏமாத்திட்டாங்க ப்ரோ. ஏன்னா விஜயகாந்த் வந்து தளபதியை முன்னுக்கு வர வச்சார். அவர் தான், அவரே குடிகாரன் அது இது சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கோட்டை விட்டாங்க. நல்ல தலைவரை, பெருந்தலைவரை. அவரை வளர்த்து விட்ட தளபதி நம்பிக்கை வச்சு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா வரணும். அதேமாதிரி இவங்க கோட்டை விட்டாங்கன்னா தமிழ்நாட்டே அவ்வளோதான் ப்ரோ, சுருகாடு ஆகிரும். இப்போ இருக்கிற இவங்க வந்து சுருகாடு ஆக்கிடுவாங்க. தமிழ்நாட்டை முன்னேற்றம் தான் தளபதி. இந்த மாதிரி போட்டவங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி வந்துன்னுக்கிறாங்க. புதுசாக கட்சி வரணும்னா தமிழக வெற்றி கழகம் வரணும். கூட சீமான் இருப்பார். 100% அது உண்மை. ஆமாம் ப்ரோ, 100% ப்ரோ. சீமானன் கூட நம்ம தளபதி இருப்பார். இல்லை சொல்லியிருக்காரு, அவர் தான் சொல்லுவார். நிறைய மீட்டிங்கில் சொல்லியார் ப்ரோ, என் தம்பி வரணும் அப்படின்னுக்கிறாரு. தம்பினா விஜய் தான் ப்ரோ. அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நிறைய இதில். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ சொல்லுங்கள்? நல்ல ஒரு இதுதான். அவர் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து நல்லா இது பண்ணுவார்னு பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய சப்போர்ட்டிங்கெல்லாம் நிறைய ஹெல்த்தாலாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா சப்போர்ட்டிங்கெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அவர் சொல்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஊழல் இல்லாத ஆட்சி வந்து நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கரெக்டாக தான் இது பண்ணியிருக்காரு. பட்
ஊழல் வந்து அவர் மட்டும் யோசிச்சா பத்தாது, எல்லாரும் அதே மாதிரி யோசிச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் யாருமே ஊழல் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவரும் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்பிக்கை தான் இருக்குது. நல்லது பண்ணால் எல்லாரும் நல்லது தான். இல்லை அது சந்தேகம் தானே. அவர் ஏன்னா இன்னும் நிறைய நல்லது பண்ணால் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு வர முடியும். அவர் முதலமைச்சர் ஆனால் நல்லது தான், சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் இன்னும் நல்லது பண்ணால் தான் கரெக்டாக பேஸ் பண்ணி வர முடியும். 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. யார் வேணுமாலும் அரசியல் நிற்கலாம், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் நமக்கு தகுதி இருக்குதானே எப்படி சோதனை பண்ணணுமா? இப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி இருக்குது. அதில் ஒரு தொகுதியில் போட்டியிடணும். அவங்க கட்சியில் போட்டிட்டு அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த இதில் மாநில தொகுதியில் நிற்கணும். நின்று நம்ம தோத்துட்டா அவமானம் போயிடும். இல்லை சார், இருக்கட்டும். வாய்ஸ் இருக்கா இல்லையா மக்கள்கிட்ட அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரசியலில் உள்ள நுழையணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பானை சோறு இருக்குது, அதில் ஒரு சோறு தான் பதம் பார்க்கணும். அதை பார்த்து தானே அந்த சாத்தை இது பண்ணுறோம். அதே மாதிரி விளையும் பயிர் மொழியிலேயே தெரியுமா அதை மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியல் நிற்கணும். அவமானப்பட்டு போய் கமலஹாசன் ஆரம்பித்தார். ஒரு தலைவன் ஜெயிக்கணும். இல்லை இருக்கட்டும். ஒரு தலைவன் கூட அந்த கட்சியில் ஜெயிக்க முடியலன்னா அந்த கட்சி தேவையா? இப்போ 6 தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி. ஒரு எம்பி தொகுதியில் அவங்க அம்மாவே போட்டியிட வைக்கணும். போட்டியிட வச்சு வெற்றி பெற்றுட்டா உடனே ஆட்சியை பிடிச்சிடலாம். அதனாடி அசிங்கம் தான் போடணும். ஆமாம் ப்ரோ, அவர் இருக்கிறதா சொல்கிறாரு. அவர் ஒன்றும் இல்லாதெல்லாம் ஒன்று சொல்லி இருக்கிறதா சொல்கிறாரு ப்ரோ. மக்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே நடக்கிறது பார்க்குறோம். இப்போ என்ன ஓப்பனாக தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வந்து ஓப்பனாக அதிக பேர் தெரியுதா, அந்த மாதிரி அர்த்தவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களும் அதை வந்து பார்க்கும்போது அது மாற்றும் போது அது எல்லாரும் வரவேற்பாங்க தான். கண்டிப்பாக அது ஒன்றும் அப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. கன்ஃபார்மாக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அது ப்ரோ. அது வந்து ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் வந்து அது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஓகே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அரசியல் வந்து ஒரு 2வது தொழில் கிடையாது. அது வந்து ஒரு மக்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அதையும் பார்த்துட்டு தொழிலையும் பார்த்துட்டு இருக்கணும். அதெல்லாம் செட் ஆகாது. ஏதாவது ஒன்று தான் பார்க்க முடியும் அட் டைமில். அவரோட கொள்கையில் கரெக்டாக இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ, கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. அவங்களாம் வந்து எவ்வளோ நாள் நிற்கலன்றது தான் கதை. இப்போ இவர் வந்து எவ்வளோ நாள் நிற்க போகிறாரு, எப்படி ஆக போகுது, அப்படி தான் கதை வருது. கண்டிப்பாக இவர் நிற்பார். மேபி இன்னும் நடக்கலாம். கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் ப்ரோ. அதுவும் எங்களுக்கு சூப்பர் தான் ப்ரோ. இருந்தாலும் லைட்டாக வருத்தம் இருக்குது படம் நடிக்கலன்ட்டு. இருந்தாலும் அவர் ஆனால் அரசியல் வரது எங்களுக்கு ரொம்ப இதுதான் ப்ரோ. ஃபஸ்ட் பாயிண்ட் தான். இளைஞர்களுக்கு நல்லா செய்வார், அது எங்களுக்கு தெரியும். வேலை வாய்ப்பு நல்லா வரும் எங்களுக்கு. அதே மாதிரி மகளிர்லாம் நல்லா இருப்பாங்க. இவர் வந்து 5 ரூபா டிக்கெட்டு, இலவச டிக்கெட்டு எல்லாம் விட்டுருக்காரு. அதெல்லாம் சும்மா கதை. பஸ்ஸில் ஃபுல்லாக இதுவாக இருக்குது. பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணோம். விவசாயிகளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. கடன் எல்லாம் தள்ளுபடிலாம் பண்ணி விடுவாங்க. இவங்க வந்து கடன்லேயே போகுது. இப்போ தமிழ்நாடு ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு 5 வருஷமாக எல்லாரும் சமமாக இருக்குது. ரொம்ப நல்லதாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரும் சொல்கிற ஒரே இதுதான். பட் அதை கண்டுபிடிச்சா எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். மேலும் அவர் ரசிகர்களுக்காக மேலும் படம் எடுத்தாலும் இன்னும் நினச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அரசியல் ஆரம்பித்து இன்னும் மக்களுக்காக நிறைய சப்போர்ட்டிங் பண்ணாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும். எல்லாமே ஃபேன்ஸ்க்கு பேஸ் பண்ணி போனாலும் நல்லாயிருக்கும். இல்லை மக்களுக்காக பேஸ் பண்ணி போனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மக்களுக்காக இன்னும் பேஸ் பண்ணி போனால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போது நிறைய ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல, ஆட்சி பண்ணுறதில்ல. இவர் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு கொடுப்பாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பாரு. அவர் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற இது வந்து யாருக்கும் சரியாக செட் ஆகலை. எல்லாம் வேலை பற்றாக்குறை முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. வேலை பற்றாக்குறை, உணவு, சம்திங் நிறைய பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே சம்திங் அவர் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா மக்களோட மனசில் அவர் வந்து இடம் பிடிச்சி அவர் அடுத்த ஆட்சியிலும் அவர் இடத்த பிடிப்பார். அவர் பண்ண நல்லது இன்னும் பத்தாது. இன்னும் நிறைய நல்லது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஊழல்லாம் இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு இறைவன் தான் ஆள்றாரு. ஊழல்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு பரீட்சை எழுதுகிறோம். பரீட்சைக்கு முன்னாடி இது எழுதுகிறோமா இல்லையா, அது டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் அரசியலில் நுழையணும். இல்லாட்டி அவமானம் தான். எல்லாரும் சொல்கிறது எல்லாம் ஒற்றுமை, எல்லாரும் சம்மந்தம். ஆமாம், மனித எத்தனை பேருமே எல்லாம் சம்மந்தம். எல்லாம் அண்ணன் உடன்புறவா சகோதரி தான். ஆமாம், அது என்ன இருக்குது, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜயகாந்த் கூட சொன்னாப்புல, இது கூட அப்புறம் யார் கட்சி ஆரம்பித்தாங்க, அத்தனை பேரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, வெற்றி இந்த ஒரு எம்பி தொகுதியில் இன்னும் அவர் ஆள் ஜெயிச்சிட்டா உடனே அரசியல் கட்சியில் அவர் தான் இந்த முறை இல்லாட்டி கூட அடுத்த முறை பிடிச்சிடலாம் ஆட்சியா. ஆனால் வந்து இதில் வெற்றி பெற்றால் இப்போ எம்ஜிஆர் கூட இடைத்தேர்தல் நின்னார், தெரியுதா? இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற வந்தேன், மறுபடி அவருக்கு தெம்பு வந்துச்சு, ஆட்சியை பிடிச்சார்.
தெரியுதா? ஒரு வெற்றி மனிதனுக்கு தெம்புனா அந்த ஒரு இதில் முதல் இதில் காலை வைக்கிறதுல வெற்றி முகமாக இருக்கணும்.